ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து அரசியல் சார்ந்த வீடியோஸ் நிறைய போட்டாலும் கூட இடையில சினிமா வீடியோக்களையும் டெலிவிஷன் சார்ந்த வீடியோக்களையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய இன்டென்ஷனுங்கிறது வந்துட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அரசியல் சார்ந்த அறிவை ஊற்றத்தை தாண்டி ஒரு என்டர்டெய்னராக இருக்கணுங்கிறதா என்னுடைய அடிப்படை ஆசையாக இருக்குது. அதனால தான் ஏற்கனவே எஸ்கேவை பற்றின வீடியோ போட்டிருந்தோம். யார் சூப்பர் ஸ்டார், யார் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புங்கிறது வந்துட்டு பிக் பாஸ். அப்படி என்னையா அந்த பிக் பாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிக் பாஸ் வரைக்கும் தான் பார்த்தேன். அந்த சீசன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்க்குறது பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறைய பெரிய ஆட்களும் வர்றது கிடையாது. அந்த டெம்ப்ளேட் தெரிஞ்சு போச்சு. பிக் பாஸ்னால் இப்படி தான் இருக்கும், பிக் பாஸ் இப்படி தான் அணுகணுங்கிற வரக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு, பார்க்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுங்கிறது என்னுடைய அடிப்படை புரிதலாக ஏற்பட்டுடுச்சு. அதனால் அதை பார்க்குறதே விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் சில ரீல்ஸ்லாம் பார்த்து பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். அது காரணம் வந்துட்டு ஒரு டிவோ 2 பேர், அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய திவாகர் இருக்கார் இல்லையா, வாட்டர்மெலன் ஸ்டார்னு எல்லாராலையும் அறியப்பட்ட திவாகரும் கானா வினோத்தும் சேர்ந்து ஒரு கலக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேருடைய காம்போங்கிறது வந்துட்டு பிக் பாஸ் அதிர விட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் அந்த ரீல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதை பற்றி பேசி ஆகணும். பிக் பாஸை பற்றி ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன். லாஸ்ட் சீசன் வந்து சில எபிசோட்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அந்த எபிசோட்ஸ் பற்றின கருத்தில் வந்து, அதாவது கருத்துரையாடலில் வந்து நான் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுக்காக வந்து சில எபிசோட்ஸ் மட்டும் பார்த்தேன். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்காட்டியும் கூட இந்த ரீல்ஸை பார்த்து நான் பயங்கரமாக இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். குறிப்பாக அந்த 2 பேரை பார்த்து அப்படி என்ன ஏன் பண்ணுறாங்க, கலக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கானா வினோத்தும் திவாகரும் கிட்டத்தட்ட எலியும் பூனையும் மாதிரி வந்துட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப யதார்த்தமான ஒரு தன்மை இருக்குது இல்லையா? 2 பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நார்மலான நம்மள மாதிரியான ஒரு ஆட்களை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கானா வினோத் வந்துட்டு சென்னையை சார்ந்தவர். அவர் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு, எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக கடத்துறாரு. அவர் கூட திவாகர் கூட குறிப்பாக கான்வர்சேஷன் வச்சுக்கிறப்போ வந்துட்டு அதில் ஒரு அதட்டல் இருக்குது, அதில் ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் ஒரு பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த 2 பேரும் பேசிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபைட்டுன்னு எடுத்துக்க முடியாது, சீரியஸாக பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது, அது ஃபைட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் அந்த கான்வர்சேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் எல்லாரும் வந்து அந்த மெய் அழகன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் நைட்லாம் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக என்னன்னாக்கா, திவாகரை பொறுத்த வரைக்கும் வினோத் கூட தான் வந்துட்டு பெட் ஷேர் பண்ணுறாரு. ஐ மீன் வந்து அவங்க 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்து தூங்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னாக்கா, ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் ஒரு எனிமி சில பேர் இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பானுங்க, ஆனால் எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக தெரியுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு பயங்கர மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவர் எதுக்கு எடுத்தாலும் வினோத் அப்படின்றாப்புல. நம்ம கேங்லேயே சில பேர் இருப்பான், ஏதாவது பிரச்சனைனா போதும். இப்போ என்னையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை, காலேஜில் ஏதாவது பிரச்சனைனாக்கா தமிழ் எதுக்கு எடுத்தாலும் என் பேர் சொல்லிவிடுவானுங்க. அந்த மாதிரி வந்துட்டு வேற யாரையாவது கூப்பிட்றது கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினோத்துங்கிற பேர் தான் யூஸ் பண்ணுறாரு. ஒரு கடத்துக்கு மேலே வினோத் வந்து பஸ் அவுட் ஆகியோ, என்ன எதுக்கத்தாலும் வினோத்துங்கிறவனுக்கு என்னதான் ஏன் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு எதாவது ஆச்சுன்னு கேட்டால் கூட வினோத் தான் சொல்லுவோம் பொழுது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசி ஒரே ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா தெரியாமல் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. திருப்பவும் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு யாரையோ கூப்பிட போகும்போது வினோத் அப்படின்னு, யோ தர்பீஸே உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஆனால் வினோத்துங்கிற உனக்கு என்னதான் ஏன் பிரச்சனை, மண்டியிலேருந்து தயவு செஞ்சு அந்த வினோத்துங்கிறது எடியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மூடை வந்து கிரியேட் பண்ணுறாங்க பிக் பாஸ்குள்ளே அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வினோத் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு திவாகருக்கு, உடனே வரல நீ சொல்கிறதான் கேட்க முடியாது ஏஞ்சிப்போ அப்படின்றாரு. உடனே 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே பயங்கர ஃபன்னாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், உனக்கு என்ன நல்லது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நாங்கள் பார்த்துருங்க எனக்கு தெரியும் நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இவர் உடனே வந்துட்டு நீ எப்படி நைட் தூங்குறான்னு பாருங்க, கொட்டை விட்டு பாருங்க, எய்பி விட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லியாக சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும். ரொம்ப யதார்த்தமாக 2 பேரும் வந்து தங்களை கேரி பண்ணிக்கிறாங்க. திவாகர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தன்னை தானே வந்து பெருமையாக பேசி பார்ப்பல, எப்படி வெளியில் இருந்தாரோ அப்படி தான் உள்ளே இருக்கிறாப்புல. ஆனால் இங்கே எப்படி இருந்தாலும் அதை அப்படியே அங்கே போய் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. அதனால தான் திவாகருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மனசில் பட்டதை இங்கே எப்படி திவாகராகவே பேசிக்கிட்டு இருந்தாரு, அங்கேயும் போய் திவாகராகவே பேசிக்கிட்டு இருக்காரு. அதே போல் தான் கானா வினோத்தும் அவராகவே இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப இவங்க 2 பேருடைய காம்போங்கிறது அழகாக இருக்குது. இன்னும் சில விஷயங்களையும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக இவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக வச்சு இருக்குது ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு. அந்த வகையில் நானும் வந்து நிறைய விழுந்து சிரிச்சேன். அதனால் இந்த மெய்யழகன்ஸை பற்றி பேசி ஆகணும்னு தோணுச்சு. நான் நிறைய காம்போஸை பார்த்துருக்கேன் பிக் பாஸ் ஆரம்பத்துலேருந்து. சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 3, சீசன் 4, சீசன் 2ன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்துட்டு பரணிக்கும் கஞ்சா கருப்புக்கும் எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வன்மம் மாதிரியே இருக்கும். ஏன்னா முன்னாடி படத்தில் நடிக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அது வந்து அங்கே தொடர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக கஞ்சா கருப்பு வந்துட்டு பரணியை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் வந்து நமக்கு ரசிக்கும்படியாக கிடையாது. அதே போல் ஆரியும்
பாலாஜியும் சண்டை போட்டுப்பாங்க ஒரு சீசனில். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ஹீரோ ரேஞ்சுக்கு மாதிரி அப்படி இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுங்கிறது வந்துட்டு அது என்னன்னே நம்மளால சொல்ல முடியல. அது வந்துட்டு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வினோத் சில விஷயங்களில் ரொம்ப அழகாக வந்து பேசுறது, அதாவது ஒரு மதுரைக்காரங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு பார்வதியை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, எதுக்கத்தாலும் மதுரைக்காரன்ட்டு தமிழன்னு பேசியா சும்மா மதுரைன்னுங்கிற எதுக்கத்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும். அந்த விஷயங்கள்லாம் உடைக்கும் போது வினோத் ரொம்ப அழகாக தெரிகிறாரு. இந்த ஆள் வந்துட்டு இன்னமும் அந்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதால இந்த ஆளை என்னன்னே கணிக்க முடியல. இந்த மனுஷனை ஆளுகள்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு மரியாதை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு நெருக்கத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நான் ரொம்ப நெருங்கிட்டேன். அதனால் இந்த மெய்யழகன்ஸ் வந்துட்டு இந்த சீசன் ரொம்ப கெத்தாக கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதை தாண்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ்லையும் சரி, வேற யாராவது உங்களை இந்த மாதிரியான ஒரு டிவோ வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த 2 பேர் காம்போ வந்து அடிச்சிக்க முடியாது. சாண்டி, கவின், இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரெசிவான ஆட்கள் வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட் காம்போ யார்? இவங்க தான்பா ஒட்டுமொத்த பிக் பாஸ்லேயே வந்து கலக்கின பெஸ்ட் காம்போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது அன்பு நண்பன் தமிழரசன்.